டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்கங்க. உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில தெரியும். tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ் கோர்சஸ்க்கு 2025-26 செஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். அது ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் அண்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கான அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு மூணாவது பார்த்தீங்கன்னா இதே கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அண்ட் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபில்லிங் எல்லாமே ஆன்லைனில் பண்ணியிருக்கிறாங்க. அது வெரி வெரி ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ ஆன்லைனில் எப்போவுமே என்னென்னா அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஃபுல்லாக கொடுக்காத வரைக்கும் நம்ம எதையுமே போட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. சரி, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்றது நேற்றுக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது நேற்றுக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அண்டு நிறைய வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் 12 o'clock தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து 6 o'clock. ஸோ இன்னைக்கு 25/7/2025 மார்னிங் 6 o'clock. ஸோ இன்னைக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனே தெளிவாக கொடுத்துட்டான். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். போன வருஷம் ஆஃப்லைன் இருந்து. ஸோ அதை நம்ம பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அவங்களே தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அன் ஆன்லைன் கவுன்சிலிங். அண்ட் அதனால் 8/8/2025 அப் டு 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றது தான் நமக்கு டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரிசல்ட்ஸு, ரேங்க்கு, கவுன்சிலிங் இந்த விஷயங்கள்லாம் அடுத்து உங்களுக்கு பொறுமையாக வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட்டுக்கு போனீங்க. அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்னா இது ஃபில் பண்ணணும். அப்புறம் பிஎஸ்எம்எஸ்க்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபில் பண்ணுறீங்கன்னா இது பண்ணணும். அண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணுங்க. அப்புறம் இந்த செட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது டிஎன் ஆயுஷ் நடத்தக்கூடிய கவுன்சிலிங். இது இல்லாமல் ஏஏசிசிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா சொல்லக்கூடிய 15% கவுன்சிலிங் வந்து அது ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜுக்கான 15%. ஸோ அதையும் ஒரு முறை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இதில் குழப்பங்கள் வரவே கூடாது. கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங். வேறு ஏதாவது அப்டேட்ஸு, ஏன்னா இப்போ இதில் ஏதாவது உள்ளே போகும்போது நிறைய லாகின் அது நிறைய விஷயங்கள் கேட்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாகின் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இன்கேஸ் உள்ளே ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களோட இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து சித்தா ஸ்காலர் இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அதில் சார் இதுக்கான டவுட் அப்படின்றத மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணித்தரேன். சித்தா ஸ்காலர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் கண்டிப்பாக என்னை எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு என்ன டவுட்டுன்னு மட்டும் கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி குழம்ப வேண்டாம். எல்லாமே தெளிவாக இருக்குது. பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே போதும். ஸோ கீப் ஆன் ஃபாலோயிங். அப்புறம் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பொறுத்தவரை ஆன்லைன் பேஸ்டு கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. டெசிக்னேட் அத்தாரிட்டி தான் அதை வந்து நடத்த போகிறாங்க. அப்புறம் எக்ஸப்ட் கவர்மெண்ட் சீட் இன் ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த வேர்டு தான் எக்ஸப்ட் ஆல் இண்டியா கோட்டான் கவர்மெண்ட் சீட். இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா உங்களுக்கு வந்து ஏஏசிசிசி மூலியமாக நடக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் ஏன்னா இப்போ அப்ளிகேஷன் மட்டும்தான் இப்போ வாங்கி வைப்பாங்க. கவுன்சிலிங் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஆல் இண்டியா ஏஏசிசிசி முடிஞ்ச பிறகு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கும். ஸோ அது எப்படியும் ஒரு 2 months அடிஷ்னலாக 2 to 3 months எடுத்துரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அண்டு வந்து போதும். அண்ட் இதில் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாமே இருக்குது. உள்ளேயே நீங்கள் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான இது கூட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் இதுலேயே வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் போதும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் சந்தேகம்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம்.
வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் எப்போ போல் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே தயங்க வேண்டாம். இதுலேயும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்றது ஃபஸ்ட் நீங்கள் 500 ருபீஸ் ஆன்லைனில் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அட் த டைம் ஆஃப் சாய்ஸ் லாக்கிங்கில் 5000 ருபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்கு 5000 ருபீஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் கவர்மெண்ட் சரண்டர் சீட்டுக்கும் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய சீட்டுக்குமே 5000 ருபீஸ் சாய்ஸ் லாக் பண்ணுறப்போ நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் ஆஃப்டர் அலாட்மெண்ட் ஆஃப் சீட் இன் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அவனை நீ ஏதாவது அட்வான்ஸ் ஃபீ வந்து கட்டியிருக்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணப்படாது, நீ வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா. ஸோ அதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபார் கவர்மெண்ட் சீட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் சரண்டர் சீட் rupees 5000 is exempted for SC, SCE, ST and BCல ஸ்பெசிஃபிக்காக கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி. வேறு ஏதாவது ஒரு இதுலேருந்து கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு, பிசியில் உள்ளவங்களுக்கு மட்டும், கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மற்ற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கும் கிடையவே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஃப் ஆனுவல் இன்கம் இஸ் லெஸ் தென் 2.5 லேக்ஸ் அப்படின்றது குறவாக இருந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க. சாய்ஸ் லாக்கிங் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அன்டில் வேறு என்ன டவுட்ஸ்னாலும் உடனே வந்து அப்டேட் பண்ணுங்கள். லாகின் ஐடி பாஸ்வேர்டை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஓடிபி, அதாவது மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஒரு மொபைல் சென்டரில் போய் பண்ணேன், அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்காதீங்க. உங்கள் ஓன் மொபைல் நம்பர் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். புதுசாக இமெயில் ஐடி இல்லைனா ஒரு இமெயில் ஐடி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய இது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால் அதை மட்டும் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி பண்ணிவிடுங்க. ஸோ இது மட்டும் ப்ரொவிஷனலி உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக 5000 ஃபீ அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு காலேஜில் வந்து கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போது உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வெரி வெரி ஈஸியஸ்ட் ஃபார்மாக கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் ஏஐசிசியோட மேக்ஸிமம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஃபர்தர் வீடியோவில் டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ